விருச்சிக ராசி கட்டத்தில் வந்து உங்களுக்கு சூரியன்கிற ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை மாதிரி நபராக இருப்பீங்கன்னா, எப்பயுமே மற்றவங்கள குத்தி காமிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. டக்குன்னு எதுவும் பார்க்க மாட்டீங்க. யாரையும் மூஞ்சி லட்சம் மாதிரி அவங்க பண்ணுற தப்பு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுவீங்க. அதேமாரி உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய பையனும் சரி, கண்டிப்பாக உடல் உழைப்பு சார்ந்த ஹீட் ரிலேட்டடான ஏதாவது ஒர்க்கில் ஒரு ஆளுமையான ஒர்க்காக தான் பண்ணுவாங்க. இந்த இது சம்மந்தப்படும் ஆளுமை. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி, சிவில் இன்ஜினியரிங்கு, ஒரு 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 செஃப்பாக இருந்தால் கூட ஒரு மாஸ்டரு. ஸோ அந்த மாதிரி ஹீட் சம்மந்தப்பட்ட உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டதில் ஆரம்பிக்க நபராக இருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோர்ஸு, சீஃப் சர்ஜனாக இருக்கிறது, இந்த மாதிரி லெவலாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன் வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஹெல்த்தில் ரொம்ப பிரச்சனை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப நல்லாயிருவார். அதே மாதிரி நீ இந்த விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவராக இருப்பார். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதையுமே ஒரு அதிகார துணியில் தான் பேசுவார். எங்கே இருந்தாலும் சரி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ரொம்ப ஆளுமை மிக்க நபராக இருப்பாங்க. அவங்க சகோதரன் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிரதர் பிறந்த இடத்துலையும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் பிறந்த இடத்துலையும் சரி, இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸ் அவரை சுற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் அவர் பிரதரும் பிறந்திருப்பார். உங்கள் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வருவார். ப்ளஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி, அதாவது நீங்கள் ஜாதகர் பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி, நீங்கள் உங்கள் பிரதருக்கும் சரி, ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறது, பித்த நீர் சுரப்பி, ஹீட்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஜாதகராகி நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுனால ஒற்றை தலைவலி ஹெவியாக ஏற்படுறது, எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அப்பாவுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை பிளட்டு வந்து கிளாட் ஆகிடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக அவங்க அப்பா கண்டிப்பாக சந்திச்சு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகரும் ஒரு ஆளுமை மிக்க நபராக தான் இருப்பார். ஜாதகரும் ரொம்ப உடல் உழைப்பு போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நபராக தான் இருப்பார். இவர் நிறைய அந்த கோல் மூற்ற சிந்தனைகள் வந்து இவருக்கு நிறையா இருக்கும். அப்பா வந்து பயங்கர ஒரு ஆக்ரோஷமான குணங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அப்பாவும் சரி, இப்போ நீங்கள் இந்த விருச்சிக ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தால் உங்களோட அப்பாவும் சரி, உங்கள் பையனும் சரி, பண ரிலேட்டடான பிரச்சனைகளை வந்து மிகப்பெரிய லெவலில் சந்திச்சு, ஈவன் கேஸ் வந்து கூட சந்திச்சு அந்த சமாளித்து எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக அவங்களுக்கு